இதுதாங்க நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ். இந்த காட்டேஜோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டோட்டலாக 9 பெட்ரூம்ஸ் இருக்கும். அது 9 பெட்ரூம்ஸை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஒரு 3 பெட்ரூம்ஸ் இருக்கும். அதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 0th ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெட்ரூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேஸ்மெண்ட்டில் ஒரு 4 பெட்ரூம் இருக்கும். அதே மாதிரி 2-3 வாஷ்ரூம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டேஜில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த காட்டேஜை வந்து நான் டீட்டெயிலாக இதில் காமிச்சிருப்பேன். இந்த காட்டேஜ் வந்து நாங்கள் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் போயிருந்தோம். 20 பேருமே கம்ஃபர்டபுளாக தூங்கினோம். அதுக்கப்புறம் இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த காட்டேஜில் கிச்சன் வந்து 2 கிச்சன் இருக்கும். 2 கிச்சன்லேயுமே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது உங்களுக்கு கிச்சனுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே, அதாவது சமைக்கிறதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது ஸ்பூனு, கரண்டி, அப்புறம் வந்து வெசல்ஸு, மைக்ரோவன் எல்லாமே கிளியராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ்லாம் அவங்களே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் சார்ஜஸ் கொண்டு போகாட்டி கூட பரவாயில்ல, அங்கேயே அவங்க சார்ஜஸ்லாம் ரெடிமேடாக வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த காட்டேஜ். நாங்கள் 20 பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கினோம். அதே மாதிரி ஏசி இருக்குது, அதே மாதிரி ஹீட்டர் இருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா பியானோ இருக்கும். அதே மாதிரி பெரிய கிரவுண்டு இருந்தது. வெளியில் ப்ளே ஏரியா மாதிரி நிறைய கிரவுண்டு இருந்தது, குழந்தைங்களாம் நல்லா விளையாடுறதுக்கு. சரி, நீ இப்போ வந்து இந்த வீடை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். வீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த வீடு. இதை வந்து ஃபஸ்ட்டு ஹால்னு சொல்லலாம், கிச்சன் சொல்லலாம். ஹால் கம் கிச்சன். இது ஃபஸ்ட்டு கிச்சனு, ஹால் கம் கிச்சன். டைனிங் இவ்வளோ டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்ட்ஸு, கரோக்கியெல்லாம் ப்ளே பண்ணலாம். இது ஒரு ஹாலு. இந்த ஹாலில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட்டு பெட்ரூம்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம், பெட்டு, வாஷர்ஸு, ஹேங்கர்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து செகண்ட் பெட்ரூம். இங்கேயும் ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். எல்லா ரூம்லேயுமே ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இது கீழே வைக்கிறது. இது வந்து டவுன் ஸ்டேர்ஸு, பேஸ்மெண்ட்டில் இது ஃபஸ்ட்டு ரூம். இது ஃபஸ்ட் ரூம். இதுவே இந்த கிளாஸ் வச்சுருக்கு. இது செகண்ட் ரூம். செகண்ட் ரூம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்காக ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களாம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ரூம் எடுத்துக்கலாம். இது மாதிரி இங்கே 2 கிளாஸெட், இது ஒரு கிளாஸெட்டு, அது ஒரு கிளாஸெட்டு. இது தேர்ட் ரூம். இது தேர்ட் ரூம். இதில் 2 பெட் இருக்குது. இது ஃபோர்த் ரூம். டோட்டலாக வந்து பேஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 4 ரூம் இருக்குது. இது ஒரு கிச்சன். இது செகண்ட் கிச்சன். கிச்சனு, டிவி, சார்ஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வேண்டிய எல்லா ஐட்டமே இங்கே இருக்கும். பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு, எல்லா ட்ரைனுமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றும் அப்புறம் இப்போ அப்ஸ்டேர்ஸ் போகிறோம். அப்ஸ்டேர்ஸில் இது ஒரு ரூமு. இது ஃபஸ்ட் ரூம் அப்ஸ்டேர்ஸில் மாடியில். இது ஒரு கிளாஸெட்டு. எல்லா ரூமுமே கிளாஸெட்ஸ் இருக்கும். இது செகண்ட் ரூம்.
பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம். இது வந்து 2 பெட்டு, கிளாசெட்ஸு, இன்னும் 2 பெட்டு கூட எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்தால் கூட 2 பெட்டு ஸ்பேர் வச்சுருக்காங்க. அது ஏசி இருக்குது, ஹீட்டரும் இருக்குது, ஏசியும் இருக்குது. ஸோ டிவி இருக்குது பெட்ரூமுக்கு. ஆக்சுவலாக பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கார் கிட்ட நிறுத்த முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் வந்தால் ட்ராம்போலின் கொடுத்துருக்காங்க, ட்ராம்போலின் விளையாடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷட்டில் காக்கெல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க, ஷட்டில் காக்கெல்லாம் இந்த மாதிரி. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிக்ரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.